சென்னையில் கொரோனாவுக்கு இன்றும் 19 பேர் பலியாகி உள்ளனர். மேலும் 100க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை 62,000-ஐ தாண்டியுள்ளது. உயிரிழப்பும் 794ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா உயிரிழப்பு இன்றும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 18 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்து உள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 6 பேரும், ஓமந்தூரார் மருத்துவமனையில் 5 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 4 பேரும், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்து உள்ளனர். தனியார் மருத்துவமனையில் ஒருவர் பலியாகியுள்ளார். மொத்தம் 19 பேர் கொரோனாவுக்கு பலியாகி உள்ளனர். இதற்கிடையே சென்னையில் இன்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மேலும் 21 நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. வலங்கைமான் பகுதியைச் சேர்ந்த 5 டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் முத்துப்பேட்டை, சூரனூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 16 பேருக்கும் கொரோனா ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 253ஆக உயர்ந்துள்ளது. இதுபோன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் இன்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் அந்த மாநிலத்தில் மொத்த நோயாளிகள் எண்ணிக்கை 252ஆக உயர்ந்துள்ளது. கிழக்கு லடாக்கில் 4 இடங்களில் சீனா, நேபாள எல்லைகளில் ஆளில்லா விமான கண்காணிப்பை இந்தியா அதிகரித்துள்ளது. இதனால் எல்லையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் ஜூன் 15ஆம் தேதி இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். சீன தரப்பிலும் 2 அதிகாரிகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். இதை சீன அரசும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் நில எல்லை பகுதிகளிலும் வான்வெளி மற்றும் கடற்பகுதிகளிலும் சீனாவின் ஊடுருவல் ஏதும் இருக்கிறதா என்பது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சீனா அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கிழக்கு லடாக்கில் 4 இடங்களில் சீனா, நேபாள எல்லைகளில் ஆளில்லா விமான கண்காணிப்பை இந்தியா அதிகரித்துள்ளது. தற்போது தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு பயன்படுத்தும் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் இப்பகுதியின் தொழில்நுட்ப கண்காணிப்பை வழங்குகிறது. இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் தாங்கிய ஆளில்லா விமானங்களை வாங்கவும் இந்தியா திட்டமிட்டு உள்ளது. இதனால் எல்லையில் போர் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாவட்டங்களில் கொரோனா நிலைமை குறித்தும் ஊரடங்கு நீட்டிப்பு செய்ய வேண்டுமா என்பது பற்றியும் முதல்வர் கருத்து கேட்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. ஊரடங்கு நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை காலை காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே போன்று இறப்புகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜூன் 30ஆம் தேதி வரை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கானது பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே போன்று எந்தெந்த மாவட்டங்களில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதோ அந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கு பின்பற்றப்படுவது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு பின்பற்றப்படும் என்று அரசு சார்பில் நேற்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதே போன்று எந்தெந்த மாவட்டங்களில் அதாவது பாதிப்புகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஜூன் 30ஆம் தேதியோடு முழு ஊரடங்கானது முடிவடையுள்ள நிலையில் அதன் பின்பு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதல்வர் ஆலோசனை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் காயத்ரி. சென்னையில் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் அக்டோபர் மாதத்தில் புதிய உச்சத்தை தொடும் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கொரோனாவை கட்டுப்படுத்த சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 1487 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. சென்னையில் ஊரடங்கு அமலில் இருந்தாலும் போக்குவரத்தில் பொதுமக்கள் ஊரடங்கை முறையாக பின்பற்றவில்லை. இதுகுறித்து எமது செய்தியாளர் டிடாட் தரும் நேரடி தகவல்களை கேட்போம். ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கானது முழுசா போடப்பட்டிருக்கு. தமிழகத்துல தொடர்ந்து கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்தே வருது. சென்னை சுற்றியுள்ள பகுதி செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா கொரோனா பாதிப்பு அதிகப்பட்டதுனால இன்னைக்கு காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில ஈடுபட்டு வராங்க. இந்த 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 வேளையில பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசு செய்து வந்தாலும் இங்க பொதுமக்களுடைய வெளியே நிறைய பொதுமக்கள் வெளியே வரதை நம்மளால பார்க்க முடியுது. இங்க பொதுமக்கள் வெளியே வரதுனால காவல்துறையினர் மிகுந்த வருத்தத்துல ஆளாகிறாங்க. ஏன்னா தமிழக அரசு ஆல்ரெடியே ஏற்கனவே ஊரடங்கு போடப்பட்டிருக்கு, யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்த சூழ்நிலையில தமிழக அரசு இதை மதிக்காம பல பேர் வெளியே சுற்றி வரதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்களே இங்க நேரடியா பார்க்கலாம். இது மாதிரி காவல்துறையினர் தடுப்பு போட்டிருக்காங்க. தடுப்பு போட்டு இத மாதிரி வாகன சோதனையில ஈடுபட்டு வராங்க. ஆனாலும் பல பல பொதுமக்கள் இந்த வழியில வரதை நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறையினர் எவ்வளவு கூறி வந்தாலும், தமிழக அரசு எவ்வளவு வலியுறுத்தி வந்தாலும் யாருமே இந்த பேச்சை கேட்காம வெளியே வரதை காவல்துறையினர் வரவங்களை ஃபைன் பண்ணி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கமிஷனரும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அனைவரும் வெளியே வருவது மிக வருத்தத்தை அளிக்குதுன்னு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி டிடாட். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த சர்ச்சைகள் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள ஆறுமுகசாமி ஆணையத்தின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைவதால் பதவிக்காலத்தை நீட்டிக்குமாறு அரசுக்கு ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே 7 முறை கால நீட்டிப்பு செய்த நிலையில் 8வது முறையாக மீண்டும் கால நீட்டிப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் இன்று நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று வேகமாக பரவி வருவதால் மதுரை மாநகராட்சி, மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு ஊரக பகுதிகள், திருப்பரங்குன்றம், பரவை பேரூராட்சி பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை பொது முடக்கம் அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் சண்முகம் பிறப்பித்துள்ள அரசாணையில் இந்த பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி பகுதிகள், மதுரை கிழக்கு மற்றும் மதுரை மேற்கு ஊரக பகுதிகள், பரவை பேரூராட்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய பகுதிகள் சில தளர்வுகளுடன் இந்த பொது முடக்கம் அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி பொது முடக்க காலத்தில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த சேவைகளுக்கு தடை இல்லை. ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அதே சமயம் மருத்துவ அவசர தேவைகளுக்காகவும் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் சென்று வரவும் இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படும். ஆனால் இ-பாஸ் பெற வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்படலாம். அத்தியாவசிய சேவையில் உள்ள துறைகளில் தேவைப்படும் அளவிற்கு பணியாளர்கள் வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு பகுதிகளை சேர்ந்த பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. வங்கிகள் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் 33% பணியாளர்களுடன் மட்டுமே செயல்பட வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர பிற இடங்களில் ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் 2 மணி வரை செயல்படும். காய்கறி மற்றும் மளிகை கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் காலை 6 மணி முதல் 2 மணி வரை மட்டுமே செயல்படும். மேலும் நடமாடும் காய்கறி கடைகளும் இதே நேரத்தில் இயங்கலாம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ளேயே அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றும், வாகனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது.
பார்சல் சேவைகளுக்காக மட்டும் உணவகங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கலாம். வீடுகளுக்கு உணவு வழங்குபவர்கள் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள், அம்மா உணவகங்கள், தொண்டு நிறுவனங்கள், நீதிமன்றங்கள் செயல்படலாம். கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திலேயே தங்கியுள்ள தொழிலாளர்கள் மூலம் கட்டிடப் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர் பணியில் உள்ள தொழிற்சாலைகள், அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் உரிய பாதுகாப்புடன் செயல்படலாம். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்களுக்கு தடையில்லை என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை தளர்வுகள் இல்லாத முழுமையான ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் இன்று இரவு முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தனியார் விமானங்கள் மதுரைக்கு இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் பொது முடக்கம் அமலுக்கு வருவதால் ஜூன் 30ஆம் தேதி வரை விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக தனியார் விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதேபோல் திருச்சி மற்றும் தூத்துக்குடிக்கு இயக்கப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களும் இயங்காது என்று தெரிகிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 13,500 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் மொத்த நோயாளிகள் எண்ணிக்கை 4,40,000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தாலும் நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இன்றைய நிலவரப்படி மொத்த நோயாளிகள் எண்ணிக்கை 4,40,502 ஆகும். இதில் 2,48,140 பேர் குணமடைந்து உள்ளனர். அதே நேரத்தில் 14,015 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டனர். நோய் பாதிப்பில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் 1,35,796 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் 62,655 பேரும், தமிழ்நாட்டில் 62,087 பேரும் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். குஜராத்தில் 27,880 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 18,322 பேரும், ராஜஸ்தானில் 15,232 பேரும் கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ளனர்.